ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறோம். இன்றைக்கு 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம். இன்றைக்கு நீண்ட காலமாய் சபைக்கு போகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்னும் தாங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்பினுடைய மேன்மை என்ன என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் 2 தெசலோனியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், காட்ஸ் சாய்ஸ், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். அன்பானவர்களே, உலகத்தினுடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் வேறு. ஆண்டவர் உங்களை, உலகம் திறமை உள்ளவனை தெரிந்து கொள்ளுகிறது, ஆண்டவர் தெரிந்து கொண்டவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். இந்த வசனத்தை சற்று நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தால், தேவன் ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். என்னுடைய கருத்து என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் எழுதப்படும் முன்பதாகவே எபேசியர் 1:3 சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னமே. அன்பானவர்களே, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் உலக தோற்றத்துக்கு முன்னமே. திருமறை அழகாய் சொல்லுகிறது, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. இன்றைக்கு அநேகர், ரட்சிக்கப்பட்ட அநேகரும் தங்களுடைய அழைப்பின் மேன்மையை உணராமல் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஈவன் ஊழியர்கள் கூட தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்வதில்லை. எனவேதான் இன்று ஊழியர்கள் மிக மலிவார, மிகவும் கீழ்த்தரமான சில காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியினுடைய ஆழம் என்னவென்றால், யூ ஆர் காட்ஸ் எக்ஸலன்ட் சாய்ஸ். ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலே நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் அல்ல, கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்திலே பிறந்தேன். ஆனால் என்னுடைய தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய 17வது வயதிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 20வது வயதிலே இந்த ஊழியத்திற்கு வந்தேன். சோ, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்பது அறிவை மையமாய் கொண்டல்ல, அனுபவங்களை மையமாய் கொண்டல்ல, ஜாதியை மையமாய் கொண்டல்ல, திறமைகளை மையமாய் கொண்டல்ல. God choice not on based on race, God choice based on grace. திரும்ப சொல்லுகிறேன், God choice not based on race, God choice based on grace. அதாவது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மதத்தின், அதாவது இனத்தின் அடிப்படையில் அல்ல, தகுதியின் அடிப்படையில் அல்ல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் தன்னுடைய கிருபையின் அடிப்படையிலே. இந்த 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திருமறை இருக்குமானால் அன்பு கூர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அது இன்னும் உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆழமாய் புரியும். வசனங்களை சொல்லுகிறேன். 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ரட்சிப்பு அடையும்படி ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு அனை நினைக்கிறதெல்லாம், தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்கு என்னை பணக்காரனாய் மாற்ற, என்னை வாழ வைக்க, என்னை செல்வந்தனாய் மாற்ற, சிறப்பான ஒரு வாழ்க்கையை தர. இவையெல்லாம் உண்மை. வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் நிலத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் உங்களை அழைத்தது இளைப்பாறுதலை தரத்தான், உண்மை. ஆனால் அதிலும் மேலான ஒரு உண்மை என்னவென்றால், அந்த வார்த்தையின் முந்தின வசனம் சொல்கிறது, ரட்சிப்பை அடையும்படி. அன்பானவர்களே, you are chosen for a salvation. ஆண்டவர் ரட்சிப்பை அடையும்படி ஆதி முதலே உங்களை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே அநேகருக்கு தான் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதே தெரியவில்லை. இன்றைக்கும் அநேகர் தங்கள் தெரிந்து கொள்ளுதலை மிகவும் மலிவாக்கி விடுகிறார்கள். அன்பானவர்களே, your choice, your calling is free, but it is not cheap. உடைய அழைப்பு இலவசம், ஆனால் அது மலிவானதல்ல. அழைப்பு என்பது வேறு, தெரிந்து கொள்ளுதல் என்பது வேறு. எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த இந்திய அரசாங்கத்திலே ராணுவத்திற்கோ போலீஸ் வேலைக்கோ ஆட்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள். 1,00,000 பேர் விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் 1,00,000 பேரும் அந்த வேலைக்கு
உரிவுகளாய் மாறுவதில்லை. அந்த 1,00,000 பேரிலே ஒரு 1000 பேர் மட்டுமே முதலாவது இன்டர்வியூ, அடுத்து மெடிக்கல் டெஸ்ட், அடுத்து ட்ரைனிங், இப்படி பல கட்டங்களை தாண்டி வெளியே வருகிறவர்கள் மிக சொற்பமான பேர்களே. அவர்களுக்கு பெயர்தான் chosen one, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனவே தான் இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இல்லாவிட்டால் எத்தனையோ கேளிக்கைகளை, எத்தனையோ நிகழ்ச்சிகள் இந்த யூடியூபிலே, இந்த டெலிவிஷனிலே ஒளிபரப்பப்படுகிறது. இதை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். இதை நீ பார்க்க காரணமே யூ ஆர் காட் சாய்ஸ். ஆண்டவர் உன்னை ஏன் தெரிந்து கொண்டார்? ரட்சிப்பு அடையும்படி. அதற்கு முந்தின வார்த்தை சொல்கிறது not only to save, அடுத்த வார்த்தை சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாக. இன்றைக்கு திருச்சபைகளில் வருகிற மக்கள் ஏராளம். வார வார மக்கள் வருகிறார்கள். மிக பிரம்மாண்டமான சபைகளுக்கு மக்கள் திரளாய் போகிறார்கள். அவர்கள் வெறும் பார்வையாளராக மட்டுமே இருக்கிறார்கள். பங்குதாரர்கள் மிக குறைவு. ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்றால் சத்தியத்தை விசுவாசிக்க. அதற்கு முந்தி சொல்ல விரும்புகிறேன், சத்தியத்தை அறிய, அறிந்த சத்தியத்தை விசுவாசிக்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் காலகாலமாய் சபைக்கு வருகிறார்கள், இன்னும் சத்தியத்திலே நிலைத்திருப்பதில்லை. சத்தியம் என்னவென்றாலே தெரியாத அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிறார்கள். அது காரணம் கேட்டால், அவர் அழைத்தார், நான் போனேன். என் வியாதி குணமாயிற்று, நான் போனேன். என் கடன் பிரச்சனையை மாற்றினார், நான் போனேன். கடன் பிரச்சனை மாற்றினாலே நீங்கள் ஆலயத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஏன் ரட்சித்தார் என்று சொன்னால் சத்தியத்தை விசுவாசிக்கும்படியாக. அடுத்தபடியாக ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? அதற்கு முந்தின வார்த்தை உங்களை பரிசுத்தமாக்க. அன்புக்குரியவர்களே, இன்றைய சபைகளிலே பரவசங்கள் ஏராளம், பரிசுத்தம் குறைவு. இன்றைக்கு பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற ஊழியர்களும் குறைவு, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிற சபைகளும் குறைவு. காரணம் என்னவென்றால், பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது மக்கள் சபை விட்டு விலகிவிடுவார்கள். மக்கள் போய்விட்டால் காணிக்கைகள் குறைந்துவிடும். இல்லை அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், சபை ஒரு பரவசமூட்டும் இடம் அல்ல, அது பரிசுத்தப்படுத்துகிற இடம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are saint and you are called to be a saint. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததே பரிசுத்தமாக, இன்னும் பரிசுத்தமாக்கப்பட. பரிசுத்தம் என்றால் என்ன? எளிமையான விளக்கம். இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபையும் பரிசுத்தத்திற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறது. வேதத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், உலகத்திலிருந்து முற்றிலுமாய் பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று முழுமையாய் அர்ப்பணிக்கப்படுவது. திரும்ப சொல்லுகிறேன், separated from the world and dedicated to God. இன்றைக்கு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படவில்லை, அதனால தான் ஆண்டவருக்கு என்று முழுமையாய் அர்ப்பணிக்கப்படவில்லை. இன்றைய சாட்சி சொல்லுகிற அநேகரும் சாட்சி சொல்லுகிறார்கள், ஆனால் சாட்சியாய் இல்லை. இன்னும் உலகத்திலிருந்து அவள் வேறு பிரிக்கப்படவில்லை, இன்னும் உலகத்திலே வாழ்கிறார்கள். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தேவனுக்கென்று உன்னை அர்ப்பணிக்க முடியாது. அடுத்த குறிப்பு என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாக்கப்பட மட்டுமல்ல, அதுக்கு முந்தின வார்த்தை 2 தெசலோனியர் 2:13 நீங்கள் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ. இதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் பிரியமாக வாழவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் மனசாட்சி உன்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாய். உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியம், உன் ஜீவியம் கர்த்தருக்கு பிரியம், உன் செயல்கள், உன் சொல் அத்தனையும் கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஒன்று மனசாட்சி. மனசாட்சி ஒரு நாளும் பொய் சொல்லாது. இன்றைக்கு உங்களுக்கே தெரியும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறீர்களா இல்லையா. இன்றைக்கு ஏன் ஜெப கூடுகையிலே, ஆலயங்களிலே மக்கள் பாடுவதில்லை? ஏன் துதிப்பதில்லை? ஏன் சாட்சி சொல்வதில்லை? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல இன்னும் தயக்கம்? காரணம் என்னவென்றால், அவர்கள் கர்த்தருக்கு இன்னும் பிரியமாயில்லை. அநேகர் தவறு என்றே அறிந்தும் தவறு செய்கிறார்கள். ஒரு நாளிலே என் ஆலயத்திலே ஒரு சகோதரி, ஒரு தாயார் ஒரு திருமண அழைப்பை என்னிடத்தில் தந்தார்கள். அந்த திருமண அழைப்பை தரும்போது நான் அந்த தாயாரிடத்தில் கேட்டேன், அம்மா, இந்த திருமணத்திற்காக ஜெபித்தீர்களா
ஆண்டவர் என்ன சொன்னார்? அதுக்கு அந்த தாயார் சொன்ன பதில் என்னவென்றால், இதற்கு ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? ஏனம்மா அப்படி சொல்லுங்கள்? ஜெபித்தால் ஆண்டவர் வேண்டாம் என்று தான் சொல்ல போகிறார். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்ல போகிறார் என்று தெரிந்தும் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார்களே, இதான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. ஒருவேளை உங்களுக்கு அது பிரியமா இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லை என்றால் என்றைக்கு அதற்கு நோ என்று சொல்லுகிறீர்களோ அன்றைக்குத்தான் உங்களை தெரிந்து கொள்ளுதலே சரியான ஒரு அர்த்தம் உண்டு. நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்னவென்றால், தெரிந்து கொள்ளுதலையே தெரிந்து கொள்ளாத மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஏதோ வருகிறார்கள், ஆலயத்தை ஆராதிக்கிறார்கள், வாரத்தில் ஒரு காணிக்கை போடுகிறார்கள், போதகருக்கும் திருப்தி, அவர்களுக்கும் ஒரு திருப்தி இல்லை. அன்பானவர்களே, யுவர் சாய்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், யுவர் சாய்ஸ் இஸ் எக்ஸலன்ட், யூ ஆர் கால்ட் டு பி a saint. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆகும்படி அழைக்கப்பட்டீர்கள். இரண்டாவதாக அடுத்த வசனம் நம்புகிறேன், தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய அந்த முதல் வரியில் சொல்லுகிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமை அடையும் பொருட்டு. எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள். அவருடைய மகிமைக்கு உங்களை பங்குதாரராய் மாற்றும்படி அவர் அழைத்திருக்கிறார். You are called to be a glorious one for the Lord. ஆண்டவருக்கு என்று ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ. சரித்திரத்தில் அநேக தேவ மக்களை படிக்கிறோம். நம்முடைய இந்தியாவில் பிறந்து வளர்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு அவர்கள் பேசப்படுகிறார்கள், அவர்கள் பாடல் பாடப்படுகிறது, அவருடைய செய்திகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவின் தெரிந்து கொள்ளுதல் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலே என் செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு நண்பரே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியனே, நீ கிறிஸ்துவின் மகிமையை அடையவும் அந்த கிறிஸ்துவின் மகிமையை உலகத்தில் வெளிப்படுத்தவுமே கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். உலகத்தின் பல பாகங்களிலே மனிதர்கள் அதிகமாக பொதுவாக எந்த மனிதனும் போக விரும்பாத பல தேசங்களிலே கர்த்தர் என்னை கொண்டு போனார். ரஷ்யாவிலே, சைபீரியாவிலே, செக்கோஸ்லோவேக்கியாவிலே, அதாவது இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்கா, கென்யா, டான்சானியா, பிரேசில், இப்படி உலகத்தின் பல தேசங்களிலே அமேசான் காடுகளுக்குள்ளே தேவன் கொண்டு போனார். காரணம் என்னவென்றால், அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்க, தேவனுடைய நான் பெற்ற தேவ மகிமையை, நான் கண்டுகொண்ட தேவ மகிமையை அவர்களும் கண்டுகொண்டபடியாலே அவர்களும் காணும்படியாகத்தான் அன்பாளே என்னை தெரிந்து கொண்டார். நான் தேவ மகிமையை கண்டேன். நான் கண்ட தேவ மகிமையை ஜனங்களுக்கு சொல்லத்தான் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன். பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான ஐந்து முறை 5 பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தேவனுக்காக ஓடுகிற ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், நான் கண்டுகொண்ட தேவ மகிமையை இந்த மக்கள் காண வேண்டும், வார்த்தையின் ஆழங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. மூன்றாவதாக தேவன் ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? அதாவது அவருடைய கிருபையை நீங்கள் அடையும்படி. வசிக்கிறேன், கேளுங்கள். 16ஆம் வசனத்திலே கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறவர், அதாவது அந்த கிருபையை நீங்கள், தமிழ் வேதம் சொல்கிறது, கிருபையை கொடுத்திருக்கிற கர்த்தர். திரும்ப சொல்லுகிறேன், அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், நீ கிருபையை வாங்கி இருக்கிறாய். You are consoled through grace. அது மட்டுமல்ல, இந்த வசனம் சொல்கிறது அந்த கிருபை என்ன செய்கிறது? இன்றைக்கு அநேகர் கிருபை என்று சொன்னாலே வாழ்வதற்கு, வசதியாய் இருப்பதற்கு, செல்வந்தராய் வாழ, சிறப்பாய் வாழ, பிரபலமாய் வாழ இல்ல. அன்பானவர்களே, அந்த கிருபை என்ன செய்கிறது சொன்னால், உனக்கு நல் நம்பிக்கையும் நித்திய ஆறுதலையும் கொடுக்கிறது. That choice makes you to console. அந்த தெரிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கையிலே ஒரு நித்திய ஆறுதலை கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன். கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். சற்று விளக்கமாய் சொன்னால், கிருபையை கொடுக்கும் தேவன். எதற்கு கிருபை? வாழ கிருபை, எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்க கிருபை, போராட்டங்களை தாங்க கிருபை, எதிர்ப்புகளை சமாளிக்க கிருபை. அதற்காகவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். That's why the Lord has chosen you. கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இந்த எதற்காக தேவன்